السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. பாண்ட சகோதரர்களே சகோதரிகளே மாணவ மாணவிகளே, அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் இறைவனோடு தொடர்புடைய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இதில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கும் விஷயம், அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை பற்றி ஒரு முஃமின் சிந்தித்து பார்ப்பது. இதே இறைவனுடைய விஷயத்தில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்துகளை சிந்தித்து பார்ப்பது என்பது, அல்லாஹு தஆலா என்னவெல்லாம் தந்திருக்கான் அப்படின்னு சிந்தித்து பார்ப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு. இது முதல் வசனமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், வஇன் தஅுது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. நீங்கள் அல்லாஹுடைய வசனங்களை, அதாவது அல்லாஹுடைய நிஅமத்துகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க ஆரம்பித்தால், ஒவ்வொரு நிஅமத்தாக இது ஒரு நிஅமத், இது ஒரு நிஅமத், இது ஒரு நிஅமத் என்று சிந்தித்து பார்க்க ஆரம்பித்தால் லா தஹ்ஸூஹா, நீங்கள் அதை முடிக்க முடியாது. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உட்கார்ந்து ஒன்று ஒன்றா சிந்தித்து பார்த்தாலும் உங்களால் அதை சிந்திக்க முடியாது, சிந்தித்து முடிக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த வசனத்தில் நமக்கு விளங்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டு. ஒன்று, அல்லாஹு தஆலா அவ்வளவு நிஅமத்துகளை தந்திருக்கிறான் அப்படிங்கிறது விளங்குது. ஏன்னா நீங்க அவ்வளவு சிந்தித்தாலும் உங்களால் சிந்திக்க முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலா நிஅமத்துகளை தந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, சிந்திக்க முடியாது தானே, அப்ப விட்டுறலாமா, சிந்திக்காம இருந்துடுறதா? அப்படி அல்ல, அல்லாஹு தஆலா கட்டளை சொல்றான், நீங்க அப்ப சிந்திச்சு பாருங்க. அப்ப நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஆனா நீங்க எவ்வளவுதான் சிந்தித்தாலும், உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சிந்தித்தாலும் உங்களால் முழுமையாக எல்லா நிஅமத்துகளையும் உங்களால் சிந்தித்து அதை யோசித்து பார்க்க முடியாது. அல்லாஹு தஆலா என்னவெல்லாம் தந்திருக்கா அப்படின்னு. ஆனா சிந்திப்பது என்பது கட்டாய கடமை. அல்லாஹு தஆலா இதை வேறொரு வசனத்துல சொல்றான், வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்னவெல்லாம் தந்திருக்கான் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த நிஅமத்துகளை சிந்திக்க கூடிய விஷயம் இருக்குதானே, இதை ஒரு மனிதர் ஆரம்பிக்கிறார்னு வைங்களேன். இப்பதான் புதுசா இந்த மாதிரி செய்திகளை கேட்டு அல்லாஹு தஆலா தந்த விஷயங்களை எல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறார்னு வைங்களேன். அவருக்கு முதல்ல வருவது பெற்றோர்கள், பொருளாதாரம், ஆரோக்கியம், சரிங்களா, பிள்ளை, மனைவி, பிள்ளை, இந்த விஷயங்கள் எல்லாம் முதலாவதாக அவருக்கு நிஅமத்துகள்ல ஆரம்பமாகும். அந்த சிந்தனையில உச்சகட்டத்திற்கு போயிருப்பாங்கல்ல சலஃபுகள், அறிஞர்கள், சரிங்களா, இந்த சிந்தித்து அடுத்தடுத்துன்னு போனவங்க. இப்படி போனவங்களுக்கு தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், தன் வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா எதையெல்லாம் இழக்க செய்தானோ, தனக்கு அல்லாஹு தஆலா கேட்டு எதையெல்லாம் தரலையோ அதெல்லாம் நியாமத்தில் வழங்கும். இது உச்சகட்டம். இது இந்த படித்தரம் அடுத்துக்கு போகும்போது, ஆரம்பத்துல அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு விளங்குறது என்னுடைய பொருளாதாரம். முதல்ல வருது பொருளாதாரம், காசு பணம் தான் முதல்ல அல்லாஹ் தந்தான், அதை எடுத்துட்டானா அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் எடுத்துட்டான் என்ற சிந்தனை நம்மளுக்கு வரும். அதை தந்துட்டான்னா அல்லாஹ் தஆலா காசு பணத்தை அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் தந்துட்டான். அந்த காசு பணத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா என்கிட்ட கொஞ்சம் குறைச்சிட்டான்னா அல்லாஹ் தஆலா எனக்கு எதையுமே தரல என்ற சிந்தனையெல்லாம் மனிதன் அடிப்படையில இருப்பான். இப்ப அவனுக்கு எடுத்த உடனே வரக்கூடியது பொருளாதாரம், மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய உடல் ஆரோக்கியம், பெற்றோர்கள், அதை தாண்டி ஒரு சில விஷயங்களை சிந்திப்பவர்கள் உண்டு. இந்த சிந்தனையை ஒருத்தர் வளர்த்து கொண்டே போறாருன்னு வைங்களேன், அல்லாஹ்வை பற்றி விளங்கி, மார்க்கத்தை பற்றி விளங்கி, கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹு தஆலா என்னவெல்லாம் தந்திருக்கான்னு சிந்தனை வளர்ந்து போகும்போது அவருக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல சிரமங்களாக, கஷ்டங்களாக தந்தது எல்லாம் நியாமத்தா விளங்கும். எதையெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலிருந்து அவருக்கு எடுத்தானோ அதெல்லாம் நியாமத்தா விளங்கும். எதெல்லாம் அல்லாஹு தஆலா அவருக்கு உலகத்துல தந்தானோ அதெல்லாம் அவருக்கு சோதனையாக விளங்கும். இதுதான் ஈமானுடைய அந்த படித்தரத்துல உயர்வு. அப்படியே உல்டாவா மாறிடும். ஆரம்ப கால கட்டத்துல எதெல்லாம் இறைவன் தந்தானோ அதெல்லாம் நியாமத்தா விளங்கும், எதெல்லாம் தரலையோ அதெல்லாம் சோதனைகளாகவும் இறைவன் நம்மளை கஷ்டப்படுத்துறான் என்ற நிலைமையிலையும் விளங்கும். சிந்தனை வளர்ந்துருச்சுன்னா, அறிவு வளர்ந்துருச்சுன்னா எதெல்லாம் இறைவன் தரலையோ அதெல்லாம் நியாமத்தா விளங்கும்.
எதையெல்லாம் இறைவன் சோதனையாக தந்தானோ அதெல்லாம் நியாமத்தா விளங்கும். இந்த உலகத்திலே அனுபவிக்கிற மாதிரி எதெல்லாம் தந்தானோ அதெல்லாம் அவருக்கு கஷ்டங்களாக தெரியும். உண்மையில அது நியாமத்து தான், ஆனா அவருக்கு கஷ்டம். ஏன் கஷ்டம்னா அவர் மறுமையோடு தன்னை தொடர்புபடுத்துவார். ஏன்? உதாரணமா அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தந்திருக்கான். யதார்த்தத்துல மிக பெரும் ஒரு நியாமத், சந்தேகமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நியாமத்துன்னு சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? ஒரு முஃமினுக்கு அது ஏன் கஷ்டமா இருக்குன்னா, அல்லாஹ் தஆலா என்னுடைய உடம்புல இவ்வளவு ஆரோக்கியத்தை தந்திருக்கான். யார் யாருக்கும் அல்லாஹ் தஆலா கண்ணை கொடுக்கல, கால் கையே கொடுக்கல. சரிங்களா? அவருடைய உடல்ல அல்லாஹ் தஆலா நிரந்தரமான நோயை நிறைய பேருக்கு தந்திருக்கான். எனக்கு இவ்வளவு ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கானே, இது குறித்து அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில என்ற கேள்வி கேட்பான். நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த பயம் இருக்குதானே, இது அல்லாஹ் தஆலா தந்த நியாமத்தை அவருக்கு சோதனையாக சிந்திக்க வைக்கும். இப்படி அல்லாஹ் தஆலா தந்திருக்கானே, இதுக்கு நான் எப்படி, இது நன்றி செலுத்தக்கூடிய முறை. இதுதான் நன்றி. இறைவனுக்கு அவன் தந்ததை பெரிதாக நினைத்து நன்றியுடைய ஆரம்பம் இது. அடுத்தடுத்த கட்டங்கள் உண்டு நன்றியில, இதான் ஆரம்பம். அல்லாஹு தஆலா எனக்கு இதையெல்லாம் தந்திருக்கான், இதை குறித்து நான் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும். யார் யாருக்கோ கொடுக்கல, எவ்வளவோ மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா தரல, எனக்கு தந்திருக்கான். இதுதான் நன்றியுடைய ஆரம்பம். இது சிந்தனை வளரக்கூடிய அந்த மக்களுடைய நிலை. இப்ப சிந்தனை என்பது, இறைவன் தந்த விஷயங்களை சிந்திப்பது என்பது ஒரு அளவுல நின்றவே நிற்காது. ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, சிந்திக்க ஆரம்பிச்சோம் அடுத்தடுத்த நிலைமைக்கு போய்கிட்டே இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார். நிச்சயமாக இந்த வானம் பூமியுடைய படைப்பு, இந்த இரவு பகல் மாறி மாறி வருவது, லஆயாத்தல் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது. இது நம்ம எதெல்லாம் பிறந்ததுல இருந்து ரொம்ப சர்வ சாதாரணமா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, வானம் பூமி, அதே மாதிரி சூரியன் சந்திரன், நைட்டு வர்றது காலை வருவது, இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமே அப்படிங்கிற யோசனை கூட நம்மளுக்கு வந்தது கிடையாது. ஏன்னா சர்வ சாதாரணமா பிறந்ததுல இருந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள், பிறந்ததுல இருந்து சின்ன பிள்ளைகள்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நைட்டு பகல் வானம் பூமி இதெல்லாம். அதனால அதை பத்தி சிந்திக்கின்ற ஒரு நினைவே நம்மளுக்கு வராது. அல்லாஹு தஆலா அதை யாரு சிந்திப்பா அப்படின்னா உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் அதை சிந்தித்து பார்ப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா அவ்வளவு அற்புதங்களை அல்லாஹு தஆலா, இது ஒருத்தர் தெளிவா சிந்தித்தா போதும், அல்லாஹ்வை தவிர வேற இறைவன் இல்லை என்பதை தௌஹீதை உணர்ந்துகிறார். வேற ஒண்ணும் தேவையில்லை, வேற எந்த விஷயத்துக்கும் போக தேவையில்லை. வானம் பூமி சூரியன் சந்திரன் இரவு பகல் மாறி மாறி வருவது, இந்த ப்ராசஸ் இருக்குதானே, இதனுடைய படைப்பு இதனுடைய நிர்வாகம் இது இருக்குதானே, இதை ஒருத்தர் நேர்மையா சிந்தித்தார் அப்படின்னா அல்லாஹ் தஆலா மட்டும்தான் இறைவன் என்கின்ற ஒரு விஷயத்தை அவருக்கு வேறு எதை பத்தியும் நிரூபிக்க தேவையில்லை என்கின்ற அளவுக்கு உறுதியாக அவர் நம்பிக்கை கொள்வார். அல்லாஹ் தஆலா அப்படி சிந்திக்கக்கூடிய மனிதர்களை அடுத்து சொல்றான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். அவர்கள் நின்ற நிலையில், உட்கார்ந்த நிலையில், படுத்த நிலைகளிலெல்லாம் இறைவனை சிந்திப்பார்கள். ஒரு முஃமினுடைய நிலை, நிற்கும் போதும் ஒரு இடத்துல நிற்கும் போது, ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும் போதும் எதையாவது பார்க்கும்போது இறை சிந்தனை வரும். இறைவனை பற்றி அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் இதை ஆக்கி இருக்கின்றான், இதை குறித்து என்ன மறுமையில கேள்வி கேட்பானே, இது அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்ற சிந்தனை அவனுக்கு உடனே வரும். உட்கார்ந்து இருக்கும் போதும் வரும், படுத்திருக்கும் போதும் வரும். ஒரு முஃமினுக்கு அவன் அந்த நிலைகளில் எல்லாம் தன்னுடைய அல்லாஹ் தஆலா படைத்த இந்த படைப்புகளை பற்றி அவன் சிந்தித்து பார்ப்பான். எப்படிப்பட்ட படைப்பு, சூரியன் எப்படிப்பட்ட படைப்பு, சந்திரன் எப்படிப்பட்ட படைப்பு. நம்மளுக்கு கேட்கும்போது சூரியன் சந்திரன் தானே இப்படிதான் இருக்கு. அவன் சிந்திக்கிறது, ஒரு முஃமின் சிந்திக்கிறது, அவன் அந்த படைப்பாளன் இருக்கான்ல, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பு, அப்படி ஒன்றை படைத்த அந்த படைப்பாளன் இருக்கானே, அவன் எப்படிப்பட்டவன் அவன் என்ற ஒரு சிந்தனை ஒரு முஃமினுக்கு வரும். அதனாலதான் அறிவுடையவர்கள் அப்படி சிந்திப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், சிந்திச்சுட்டு ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், வானபூமியுடைய படைப்பை எல்லாம் சிந்தித்துட்டு அந்த முஃமின் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எங்களுடைய இறைவா நீ இதை சும்மா வீணாக படைக்கல, தேவையில்லாம காரணம் இல்லாம நீ இதை படைக்கல. அப்படின்னா இதை படைத்தது குறித்து, இதை நாங்கள் பயன்படுத்துவது குறித்து, இதை நாங்கள் அனுபவிப்பது குறித்து நாளை மறுமையில் நீ எங்களிடத்துல கேள்வி கேட்க போறான். இதையெல்லாம் நீ படைத்திருப்பது நாங்கள் உனக்கு கட்டுப்பட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்காக, நாங்கள் உன்னை பற்றி சிந்திப்பதற்காகத்தான் நீ இப்படி படைப்புகளை எல்லாம் எங்களுக்கு வச்சிருக்க. நாங்கள் உங்களை பற்றி, உன்னுடைய ஆற்றலை பற்றி, உன்னுடைய நிர்வாகத்தை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்காகத்தான் நீ இப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் வச்சிருக்க என்பது ஒரு முஃமினுக்கு விளங்கும். ஒரு முஃமினுக்கு இதெல்லாம் அவன் சிந்திப்பான். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன் நார், எங்களை நரக வேதனையிலிருந்து பாதுகாத்து விடுவாயாக என்று அவர்கள் துஆ செய்வார்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது ஒரு பகுதி. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா கேட்கிறான்,
அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன். நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் பார்த்தீர்களா? இதை பத்தி என்னைக்காவது சிந்திச்சது உண்டா? கிடையாது. ஏன்? பிறந்ததுல இருந்து குடிச்சிட்டு இருக்கோம். பிறந்ததுல இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணீரை தாகம் எடுக்கும் போது அள்ளி அள்ளி குடிக்கிறோம். என்னைக்காவது இந்த தண்ணீரை பத்தி சிந்தித்தது உண்டா? எப்போ சிந்திப்போம் தெரியுமா? தண்ணி கிடைக்கலன்னு வைங்களேன், உச்சகட்ட தாகம், தண்ணி கிடைக்கலன்னு வைங்களேன், என்ன செய்வீங்க? எதுவுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் ஒரு கோடி ரூபா கொண்டு தராருன்னு வைங்களேன், நீங்க ஒரு மாசம் 10,000 ரூபாய்க்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்னு வைங்க, உச்சகட்ட தாகம் உங்களுக்கு ஒருத்தர் 1 கோடி ரூபா கொண்டு வந்து தராருன்னு வைங்களேன், உங்களுடைய பதில் அவர்கிட்ட என்னவா இருக்கும்? ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தா தாங்க. இதை தவிர அவர்கிட்ட நீங்க வேற எதுவும் வராது. உங்களுக்கு 1 கோடி ரூபாயாச்சே வராது. அந்த நேரத்துல உங்களுக்கு தேவை ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கிடைச்சா எனக்கு போதும். இந்த 1 கோடி ரூபாய் நீங்களே வச்சுக்கிறீங்க. இதுக்கு மேலே என்னால முடியுமானால் நான் தரேன், எனக்கு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் தாங்க அப்படின்னு அவர் கேட்கிறத நீங்க உணரலாம். இந்த விஷயத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்க. நம்மளுக்கு தெரியும், பெருசா சிந்தித்தது கிடையாது. தாகம் ஏற்பட்டது நம்மளுக்கு உண்டு, கடுமையாக தாகம் ஏற்பட்டது உண்டு. எங்கேயாவது தண்ணி கிடைக்காதான்னு வெயில் நேரங்கள்ல தண்ணி கிடைக்கும் போது ஐஸ் தண்ணியா வாங்கி குடிச்ச நிறங்கள்லாம் உண்டு. ஆனா அந்த குடிச்சதும் நம்மளுக்கு முடிஞ்சு. அதை பற்றி அல்லாஹு தாலா இந்த தண்ணிய பூமியில அல்லாஹு தாலா குடிக்கக்கூடியதை ஆக்கி இருக்கான். அதை நம்மளுக்கு எவ்வளவோ ஊர்கள்ல எவ்வளவோ மக்களுக்கு இந்த தண்ணிக்காக கஷ்டப்படக்கூடிய மக்கள் உண்டு. ஆனா அல்லாஹு தாலா எனக்கு இதை இலகுவா கொண்டு வந்து தந்திருக்கான் என்றெல்லாம் சிந்திப்பவர்கள் நமக்கு குறைவு. அதனால அல்லாஹ் தாலா சிந்திக்க சொல்ற, நீ பார், நீ குடிக்கிற தண்ணி இலகுவா உனக்கு நீ நினைக்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி நீ குடிக்கக்கூடிய வகையில உனக்கு ஈஸியா உன்னுடைய வீட்டுல நான் உனக்கு தந்திருக்கேன். அந்த தண்ணியை பத்தி நீ நினைத்துப்பார் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்ன் அம் நஹ்னுல் முன்சிலூன், அதை மேல வானத்திலிருந்து மேகத்திலிருந்து நீங்க இறக்குறீங்களா நான் இறக்குறேன்னா அல்லாஹ் தாலா கேட்கிறான். அத வானத்து இன்னொரு வசனத்துல சொல்லுவான், வஅன்ஸல்னா மினல் முஅஸிராத்தி மாஅன் ஸஜ்ஜாஜா லினுக்ரிஜ பிஹி ஹப்பன் வ நபாதா, அந்த தண்ணியை கருமேகங்கள்ல இருந்து நான் இறக்குறேன், அதன் மூலமாக உங்களுக்கு புற்பூண்டுகளை நான் முறைக்க செய்யறேன். அல்லாஹ் தஆலா சொல்றான். சிந்திப்பதற்கு எவ்வளவோ உண்டு. அந்த தண்ணி தான் நம்மளுக்கும் ஆதாரம், அடிப்படை. நம்முடைய சாப்பிடுற உணவு, அந்த உணவுக்கும் ஆதாரம் அந்த தண்ணி தான். அது இல்லாம என்ன விளைவிக்க முடியும், என்ன சாப்பிட முடியும்? இந்த தண்ணியை பற்றி ஒரு முஃமின் யோசிக்க ஆரம்பிச்சா அவ்வளவு யோசிக்கலாம், அவ்வளவு சிந்திக்கலாம், இறைவனுக்கு அவ்வளவு நன்றி செலுத்தலாம் இந்த தண்ணீரை பற்றி. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா கேட்கிறான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உன்னுடைய உடம்புல நீ பார், உங்களுடைய உடம்புகள்ல வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உடம்புக்குள்ள எவ்வளவு அத்தாட்சிகளை நான் வச்சிருக்கேன், அஃபலா துப்சிரூன், நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நம்ம கூடயே தெரியுது, இது கூட வானம் பூமி தண்ணி இது கூட வெளியே இருக்கிறது. மனித உடல் பிறந்ததுல இருந்து நம்ம கூடயே வளர்ந்துகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தி நீ யோசிச்சு பாரு. அறிவியலால் எல்லாம் கண்டுபிடிக்க இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான டெக்னாலஜி எல்லாம் அல்லாஹ் தஆலா உடம்புக்குள்ள வச்சிருக்கான். இது வரைக்கும் அறிவியல் அடையல, இதுக்கு அப்புறமா அறிவியல் அடைய முடியாத டெக்னாலஜி எல்லாம் உடம்புக்குள்ள இருக்கு. ஒரு மனுஷன் அதை சிந்திக்க ஆரம்பிச்சா அப்படின்னா அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் என் உடம்புக்குள்ள வச்சிருக்கான், அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட படைப்பை எல்லாம் எனக்குள்ள தந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சா அப்படின்னா அவனுக்கு அந்த சிந்தனை அதுக்கு ஒரு முடிவே இல்லாம போகும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். கண்ணை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான்னு வைங்களேன், அல்லாஹ் தஆலா எப்படி இந்த பார்வை அல்லாஹ் தஆலா எனக்கு எப்படி தந்திருக்கான், அல்லாஹ் தஆலா எனக்கு மூளை அறிவை எனக்கு அல்லாஹ் தஆலா எப்படி தந்திருக்கான், வயிற்றுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதை எல்லாம் அல்லாஹ் தஆலா எப்படி படைத்திருக்கான் என்பதை ஒரு மனுஷன் சிந்திச்சான் அப்படின்னா கொஞ்சம் அதை பத்தி தெரியும், கொஞ்சம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி இறைவனோடு தொடர்பு பற்றி சிந்திக்கணும். சயின்ஸுக்கு போயிடக்கூடாது. நேர ஒரு இயற்கையினுடைய அற்புதமான வடிவமைப்புன்னு உடம்பை பத்தி குஃப்ரா சிந்திக்க கூடாது. இது இறைவன் தந்தது, இயற்கை தந்தது அல்ல. சயின்டிஸ்ட் எல்லாம் அவன் முஸ்லீமான சயின்டிஸ்டா இருந்தாலும் அவன் எப்படி சிந்திப்பான்னா இயற்கை எப்படிப்பட்ட படைப்பாக மனித உடலை வச்சிருக்கு அப்படின்னு குஃப்ருக்கு போயிடுவான். அதல்ல, இதெல்லாம் தந்தது இறைவன். அல்லாஹு தஆலா இப்படி படைச்சிருக்கான். அல்லாஹு தஆலா இப்படி ஒரு சிறப்பான ஒரு முழுமையான மாற்றம் தேவையில்லாத ஒரு படைப்பாக படைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பு மனித படைப்பு. அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் சரி, இந்த மறுமை வரைக்கும் சரி, உலகத்துடைய அனைத்து மாற்றங்களையும் அதற்கு ஏற்றாற் போல ஒரு வடிவமைப்பாக அல்லாஹு தஆலா மனித உடலை படைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி இன்னும் அல்லாஹு தஆலா பார்க்க சொல்லக்கூடிய விஷயங்கள், சிந்திக்க சொல்லக்கூடிய விஷயங்கள், யோசித்து பார்க்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு.
அதை ஒண்ணு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாலே மாதக்கணக்கா வருடக்கணக்கா சிந்திக்கலாம். அதனாலதான் அல்லாஹு தாலா சொல்றான், உங்களால அவனுடைய நியமத்துகள் அனைத்தையும் முழுமையாக சிந்தித்து பார்க்கவே முடியாது. ஆனால் நம் மீது இருக்கக்கூடிய கடமை அல்லாஹு தாலா தந்த விஷயங்கள், நம்ம உடம்புக்குள்ள நம்ம பார்க்க சூழ இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த பிரம்மாண்டமான படைப்புடைய விஷயங்கள், இதையெல்லாம் ஒரு முஃமின் சிந்திப்பது என்பது கட்டாய கடமை. அதை சிந்திப்பதன் மூலமாக இறைவனின் பக்கம் மீளுவது, அவனுக்கு நன்றி செலுத்துவது என்ற விஷயங்களை எல்லாம் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரமதான் யா